அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அப்படின்னு சொல்லி வரும்போது, வாழ்க்கையில மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சியை வெற்றியாக்கி கொள்வதற்கு எந்தெந்த கிழமைகளில் அவன் உபவாசம் இருக்கணும். 7 நாள் வாரத்தில் இருக்கின்ற கிழமையில் நமக்கு ஒரு மைனஸான கிழமை கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த மைனஸான கிழமை மேல நமக்கு ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். எது நமக்கு பாதகம் செய்கிறதோ அந்த பாதகம் செய்கின்ற நாள் தான் நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனை அதிகமாக கொடுக்கும். அப்ப அந்த இன்ஸ்பிரேஷனை அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு அது பத்தி தெரியாது. எல்லாருக்குமே மேலோட்டமா ஜோதிடம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த 27 ஆண்டு காலத்துல அந்த கிரகத்தோடைய தாக்கம் நான் இன்று வரை நினைத்து கொண்டிருக்கிறேன், அது எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் உண்மையாகவே அது வதப்படுத்தி கொண்டுதான் இருந்திருக்கிறது. இது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு வதம் என்பதை எது அனுபவிக்கும்னா நம்ம உடம்பு தான் அனுபவிக்கும், நம்ம மனசு இதான் அனுபவிக்கும். அந்த விதத்தில் எல்லா மனிதனுக்குமே ஒரு லக்கி டேட்டுன்னு ஒண்ணு உண்டு. ஆனா அந்த லக்கி டேட் என்பது லக்கி கிழமை அப்படின்னு, அந்த கிழமை மேல நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வராது. இதையும் நீங்கள் பரிசித்து பாருங்கள். நான் 27 நட்சத்திரத்துக்கும் சொல்றேன். ரெண்டாவது, யாராவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா, இது ஆன்மீக நிகழ்ச்சி. இது ஆன்மீகம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் பேச முடியும். ரெண்டாவது 10 ரூபாய்க்காக கிளாஸ் போடுறேன், 10 ரூபா ஒரு 500 ரூபாங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயமா, ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் கமர்ஷியல். என்னை பொறுத்தளவில் நான் கமர்ஷியலாக இல்லை. என்னிடம் ஜாதகம் பார்க்க வரலாம், அதற்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் இவ்வளவு தொகை என்பதை நான் கேட்டே வாங்குறேன். அதுல எனக்கு இந்த வருத்தம் கவலையும் கிடையாது. ஏன் என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தையாக எல்லாமே நீங்க படிக்க இந்த வயசுலயும் படிக்க போறீங்கன்னா, நீங்க என்ன சொன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் இல்லாம இருக்கிறதுனாலதான் படிக்க போறீங்க. ஜோதிடத்தை நேருக்கு நேராக போன்ல நல்லா கேட்கணும், அந்த நபர் சொல்லணும். இதுதான் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய தத்துவம். என்னன்னா, இன்னைக்கு ஆன்லைன் அப்படின்னு வந்ததுனால, ஆனா அவங்களுடைய குரலை நம்ம பேசுறோம், அவங்க கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்றோம். இதுதான் ஜோதிடம். நீங்க கிளாஸ் நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன 10 பேரு இன்னைக்கு வந்தாச்சுன்னா ஒரு 5000 ரூபாய் கிடைக்குது. இது நமக்கு போதும். இப்படி போறீங்க. கர்மாவை என்ன சொல்றான்னா, நான் மீன் பிடிச்சதை உங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டே கடைசி வரைக்கும் எங்க ஹோட்டல் நாங்க வச்சிருக்கோம், நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, துட்டை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறத விட ஒரே தடவையில் மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி, இதுதான் உன் கர்மா, இதை போய் நீ இப்படியே பிடிச்சிட்டு என்ன சொன்ன நீட் பண்ணி போயிட்டே இரு, திரும்ப வர விருப்பம் இருந்தால் பாரு, இல்லையா அதை வச்சே நீ என்ன அந்த படகையும் துடுப்பையும் வைத்து உன்னுடைய கடல் பயணத்தை கடந்து கொள் என்று சொல்வதுதான் எங்களுடைய பாரம்பரிய ஜோதிடம். அப்ப திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு நான் கிளாஸ் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறதே இப்ப என்ன சொல்றேன்னா, இதை நீங்க படிச்சு பாருங்க. என்னன்னா ஒரு தீர்வு இருக்கு. அதாவது நாம் விரும்பியே என்ன சொல்ற, நம்ம விரும்பியே சந்தோஷப்படுகின்ற ஒரு கிழமை இருக்குது, அது நமக்கு ஆபத்தை கொடுக்குது. நம்ம விரும்பாம ஒரு கிழமை நமக்கு சந்தோஷத்தையே கொடுத்துட்டு இருக்கு. அந்த கிழமையை நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து கோவை தான். அந்த விதத்தில் அஸ்வதி மகம் மூலம் இந்த 3 கிழமைக்கும்
இந்த 3 கிழமைக்கும் வந்து என்ன சொல்லலாம், இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவர்கள் உபவாசம் என்று சொல்லக்கூடிய விரதம் இருக்க வேண்டிய நாள் திங்கட்கிழமை. அன்னைக்கு நீங்க வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த அந்த உணர்வு அந்த உணர்வு என்று சொல்லக்கூடிய பசி என்று சொல்லக்கூடிய உணர்வு வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அப்ப அந்த தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, எந்த ஒரு மனிதனும் அசுபதி மகம் மூலத்தில் பிறந்தவன் திங்கட்கிழமை 2 நேரத்து சோறுனாலும் கட் பண்ணிருங்க, உறுதியா கட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை கண்டிப்பாக தீரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை எந்த இடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற இடமும், அஸ்த நட்சத்திரம் இருக்கின்ற இடமும், திருவோண நட்சத்திரம் இருக்கின்ற இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இதை வேணா நீங்க பரிசித்து பாருங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா, வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த யோகத்தை செய்யக்கூடிய நாள் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமையை பத்தி வந்து இந்த அசுபதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவன் சிந்தனை பண்ணவே மாட்டான். சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறான். சந்திர பகவான் இவர்களுக்கு கெடுக்க காத்திருக்கான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் இதை நம்ம உணராமல் என்ன சொல்றான்னா, நம்ம வந்து காலத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். இந்த காலத்தை ஓட்டிக்கொண்டே இருந்து விட்டு அப்ப இதுல வெற்றி பெற முடியாமல் என்ன சொல்றான்னா, வந்து இங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை பாக்குறோம், அதுக்கடுத்து வேவிங்ஸாவே போயிட்டு இருக்கோம். முடிவுரை என்பது இதுதான். அப்ப யோகம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், யோகம் என்பது சனியிடம்தான் உங்களுக்கு யோகம் இருக்கிறது. அதை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க. சந்திரனுடைய நாளில் எந்த நல்ல காரியமும் செய்யாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ற, உண்மையாவே என்ன சொல்றேன்னா, சந்திரன் சேமத்தாரை நட்சத்திரம். அசுவதி பரணி கார்த்திகை ரோஹிணி சந்திரன் சேமத்தாரை நட்சத்திரம் தானே. சந்திரன் சேமத்தாரை நட்சத்திரத்துல வந்து என்ன சொல்றான்னா, வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அசுவதி நட்சத்திரத்திலேயோ மக நட்சத்திரத்திலேயோ மூல நட்சத்திரத்துல போய் பிறந்து விட்டால் என்ன சொல்றான்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய மனம் பேதலிக்கும். இதெல்லாம் நான் கண்கூடாக கண்ட உண்மை. அதற்கடுத்து பரணி பூரம் பூராடம். அப்ப பரணி பூரம் பூராடம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த பரணிக்கு வந்து பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம், இந்த பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயும் வந்து என்ன சொல்லணும், உங்களுக்கு செவ்வாய் ஆகாது, செவ்வாய் கண்டிப்பா ஆகாது. அப்ப அந்த செவ்வாயோட நட்சத்திரம் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாரு. இப்ப வந்து பரணி நட்சத்திரம் 1-2 பாதத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களா, 2-3 பாதத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களா அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா வந்து அந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 2 கட்டத்துல இருக்கும். ரிஷபத்துல 2 கட்டம் இருக்கும், ரிஷபத்துல 2 பாதம் இருக்கும், மிதனத்துல 2 பாதம் இருக்கும். உங்களுடைய பாதங்களுக்கு தக்கன வந்து என்ன சொல்றான்னா, வந்து முதல் 2 பாதங்களில் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த முதல் இது என்ன சொல்றான்னா, வந்து எதை பிரிச்சுக்கிடுங்க, ரிஷபத்தை எடுத்துக்கிடுங்க. 2வது 2 பாதத்துல போய் பிறந்திருந்தீங்கன்னா மிதனத்தை எடுத்துக்கிடுங்க, அதில் பாதிப்பு உண்டு. அதே மாதிரி தான் கன்னியில 2 பாதம் இருக்குது, துலாத்துல 2 பாதம் இருக்குது. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா, வந்து மகரத்துல 2 பாதம் இருக்கு, கும்பத்துல 2 பாதம் இருக்கு. இதுல வந்து எதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு, எந்த காரியத்தையும் தயவு செய்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யாதீர்கள். உங்களுடைய யோகக்காரன் யார் என்று சொன்னால் சுக்கிரன் தான். உங்களுடைய யோகக்காரன் வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் என்று உங்களுடைய யோகக்காரன் வந்து புதன். உங்களுடைய யோகக்காரன் யாரு? புதன். அந்த புதன் என்று சொல்லக்கூடியவன் உங்களுக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
ஒரு அரவணைப்பாக இருக்கக்கூடிய புதனாக இருப்பான். இது சத்தியம், இது சத்தியம். ஏன்னா இது உணர்ந்தவர்கள் தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். அப்ப பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்திற்கு என்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்றான்னா, புதன் என்று சொல்லக்கூடிய கல்வியும், புதன் என்று சொல்லக்கூடிய நட்பும், புதன் சார்ந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்ன சொன்னா, செவ்வாய்க்கிழமையை தூக்கி தூர கடாசிட்டு அன்னைக்கு வேற உபவாசம் ரெண்டு தடவை சாப்பிடாதீங்க. அந்த கர்மா உங்ககிட்ட விட்டு தனியா அப்படியே ஓடி போகும். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இத நடைமுறைப்படுத்திக்கிடுங்க. அதற்கு அடுத்து கார்த்திகை அப்படின்னு சொல்லி வரும்போது, கார்த்திகை நட்சத்திரத்துடைய கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்ப கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை. ராகுதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா, உங்களை பதம் பார்க்கக்கூடிய ஒரு கூர்மையான கத்தி. கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு, சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கூர்மையான கத்தி என்பது ராகுவுடைய நட்சத்திரம் தான். அப்ப இந்த ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இந்த ராகு இருக்கிறாரோ, எந்த இடத்துல இருக்கிறாரோ அது ஒரு கிழமையாகத்தான் இருக்கும். அந்த கிழமையில் நீங்கள் உபவாசம் கண்டிப்பாக இருந்தாகணும். இருந்து பாருங்க, 2 வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். 2 வீக்ஸ்ல அதோட ரியாக்ஷன் தெரியும். அந்த 2 வீக்ஸ்ல ரியாக்ஷன் தெரியும். அதனால நீங்க எப்பயுமே ராகுவை, சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நம்பாதீர்கள். உங்களை என்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்றான்னா, கொல்லுகின்ற ஒரு ஆயுதமாக அது வரும். ராகுவுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. ராகுவுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்ககிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களை என்ன சொல்றான்னா, கண்டிப்பாக சோழியை முடித்து விடும். அதே சமயத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது யார்? உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது என்பது கேது பகவான். கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ, கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ, அது மேலும் 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 வெற்றியை கொடுக்கும். அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் என்ன சொல்லணும், விநாயக பெருமானை பார்த்து விட்டு வந்துவிட வேண்டும். வந்துவிட்டால் அந்த கர்மா கண்டிப்பாக குறையும். பிரச்சனைகள் இருக்காது, சங்கடங்கள் இருக்காது, தீர்வுக்கு வழி கிடைக்கும். உங்களுக்கு அது சமயோகிதமாக 100% வேலை செய்யும். அதே சமயத்துல என்ன சொல்றான்னா, எப்பயுமே ராகு என்று சொல்லக்கூடிய அந்த விஷ பாம்பு கண்டிப்பாக என்ன சொன்னா, நம்மளை அழித்து விடும். உறுதியா அழித்து விடும். அதுல எந்த மாற்றுக்கிறது. அப்ப என்ன செய்யணும், அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்ப அது எந்த கட்டத்தில் இருக்கிறதோ, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய அந்த நாளில் உபவாசம் 2 தடவை நாள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பர்பஸ் சால்வ்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்து ரோகிணி. இந்த ரோகிணிக்கு எப்பயுமே பிரச்சனைக்குரியது என்று சொல்லக்கூடியது யார்? பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லக்கூடியது ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்சம். குருதான் பிரச்சனைக்குரியவர். அந்த குரு பிரச்சனைக்குரியவர். எப்ப இருந்தாலும் குரு பிரச்சனை. ஏன் ரிஷபராசியில போய் பிறந்தவர்களுக்கு பிள்ளை பிறப்பில் கஷ்டம் இருக்கும், அல்லது என்ன சொல்றான்னா பிள்ளைகளால் கஷ்டம் இருக்கும். பிள்ளை பிறப்பில் கஷ்டம் இருக்கும், லேட்டா பிறக்கும், பிள்ளைக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிள்ளைக்காக என்ன சொல்றான்னா பிள்ளைகளால் சங்கடப்படுவாங்க, பிள்ளைகளால் ஒரு பாதிப்பு உண்டு. அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை எந்த நல்ல காரியங்களையும் நீங்கள் செயல்படுத்தவே கூடாது. அப்ப செயல்படுத்தக்கூடாது. செயல்படுத்தாமல் வியாழக்கிழமை கண்டிப்பாக உபவாசம் இருந்து பாருங்கள். இப்ப என்ன இந்த ரோகிணி நட்சத்திரம் பெரும்பாலும் என்ன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்புகளை, தன்மைகளை
பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடும். வியாழக்கிழமை உபவாசம் இருங்கள். உங்களுக்கு குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ 3 பாதங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல, அல்லது ஒரு பாதம் அதிகமா ஒரு பாதம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை உண்டு. அது உங்க லக்கணத்துல இருந்து பார்த்துக்கிடுங்க, கண்டிப்பாக உண்டு. ஆனால் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஏற்ற நாள். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 100% வந்து சக்சஸ் ஆகும், பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கும். ஆனா வெள்ளிக்கிழமையை வந்து நீங்கள் நேசிக்க மாட்டீர்கள். ஆனா வியாழக்கிழமையை நேசிக்கிட்டே இருப்பீங்க. எப்பயுமே மனிதனுக்கு வந்து குறை செய்கின்ற கிரகத்தை பார்த்துதான் ஆசை வரும், நிறை செய்கின்ற கிரகத்தை பார்த்து ஆசை வராது. இதை நல்லா பரிச்சித்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அதற்கடுத்து செவ்வாய். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல யார் இருந்தாலும் உங்களுக்கு சனிதான் பிரச்சனை. சனிதான் பிரச்சனை. அப்ப நீங்க வந்து அந்த சனிக்கிழமையை போட்டு கொண்டாடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டும். எது வந்து நெகட்டிவாக இருக்கிறதோ அது போல உங்களுக்கு ஆர்வத்தை அதிகமாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நல்லது செய்யும். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நல்லது செய்யும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நல்லது செய்யும் அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்றான்னா வந்து அதற்குண்டான வழிபாடு முறைகளையோ தன்களையோ சிவனை போய் வழிபாடு பண்ணுவதையோ எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா நல்லா வந்து ஊத்தி உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவீங்க. அந்த நாளில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியை கொடுத்துரும். ஏன்னா நான் செவ்வாயோடைய நட்சத்திரம். ஒரு 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக லோக்கல் சேனல்கள்ல வந்து நான் பேசினேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா டிரைவர் வந்துடுவான். ஆனா மக்கள் வெள்ளம் என் பின்னாடி வந்து இன்னமும் வந்து என்னுடைய ஏரியாவில் வந்து நான் அவ்வளவு பிரபலம். அந்த அளவுக்கு அந்த பிரபலத்தை கொடுத்து கொண்டது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையை நான் பெருசா கொண்டாடுவதே கிடையாது. இன்னைக்கு கூட வீட்டுல இருந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உத்தர நட்சத்திரம் பிளஸ் என்ன சொல்றான்னா பிரதோஷம், 3:10 வரைக்கும் பிரதோஷம் இருந்தது. கோயிலுக்குள்ள போறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதை சனிக்கிழமையா இருந்தது பாருங்க, படக்குன்னு உள்ள போயிடுறது. அப்ப இந்த சனிக்கிழமை இதை ஏன் வந்து இந்த வீடியோவை வந்து என்ன சொல்லலாம்னா இவ்வளவு விரிவா போடுவதற்கு காரணம், எப்பயுமே வந்து என்ன சொல்ற ஒரு தொழிலில் வந்து ஒரு ஸ்டக்கப்பிங் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா என்ன செய்யாத விஷயம். அப்ப வந்து இந்த நாள் வரைக்கும் நான் உபவாசம் இருந்தது இல்லை. போன சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை 2 சனிக்கிழமை வந்து இல்லை, என்னமோ காரணத்துக்காக வந்து பேசாம வந்து காலையிலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, நைட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டேன். அப்ப சாப்பிட்ட பிறகு இந்த 2 வாரத்தில் வந்து எனக்கு பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்த பிறகுதான் இது மக்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லுவோம். இது தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. என்ன இது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 22வது நட்சத்திர நாள்ல வந்து விரதம், 8வது நட்சத்திரம் யோகம். இங்கதான் வந்து அங்க சொல்லியிருக்கான், கரெக்டா சொல்லியிருக்கோம். யோகம் இது, அவயோகம் இது. யோகம் என்பது 8வது, 22 என்பது அவயோகம். அவ இதை கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதிகமாக ஆர்வம் வந்து சனிக்கிழமை மேலதான் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை மேல இருக்கு. ஏன்னா அது வந்து என்ன சொன்னா நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் செவ்வாய் நட்சத்திரத்தில் யார் இருந்தாலும் சனியால் பிரச்சனை உண்டு. சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களை வந்து நல்லா வச்சு வாங்கியிருக்கும். ஆனா சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை செய்திருக்கும். அதை நீங்கள் உணராமலே காலத்தை கடத்தி கொண்டே இருந்திருப்பீர்கள். உணரல, நம்ம வந்து உணர்ந்திருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது உணர விடாது. இதுதான் விதியோடைய அமைப்பு. அப்போ எப்படி விடும்? உணர விடாது. அதனால இனிமேல் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு சனிதான் பிரச்சனை. சூரியன் யோகத்தை செய்வான். சனிக்கிழமை விரதம். ஞாயிற்றுக்கிழமை என்ன பாடுபட்டா அது என்ன சொல்லலாம்னா கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போய் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு வழிபாடை போட்டுட்டு வாங்க, வாழ்க்கை மாறும், கஷ்டம் குறையும். இவ்வளவுதான். அதுக்கடுத்து செவ்வாய்க்கு சொல்லியாச்சு. அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம், செவ்வாய்க்கு அடுத்து ராகு. அப்ப திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அவயோகத்தை கொடுப்பது யார் என்று சொன்னால் புதன் தான். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அவயோகத்தை கொடுப்பது புதன். இதை எப்பயுமே மனசுல வச்சுக்கிடணும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரங்கள் எந்த இடத்திலெல்லாம் இருக்கிறதோ, இப்ப எங்க இருக்கோம்? கடகத்துல இருக்கோம், விருச்சிகத்துல இருக்கோம், அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து மீனத்துல இருக்கும். இது லக்கணத்துக்கு என்னன்னு பாருங்க. உங்க லக்கணத்திற்கு என்னன்னு பாத்தீங்கன்னா
அங்க என்ன சொல்லலாம், என்னைக்கு இருந்தாலும் இது ஆபத்தை விளைவிக்கும். அதனால் புதன்கிழமை எக்காரணத்தை கொண்டும் 2 நேரம் சாப்பாடை நிறுத்திடுங்க. நிறுத்தினீங்கன்னா அந்த கிரகத்துடைய தன்மைகள் என்ன சொல்ல, புசிக்க என்ன செய்யும்னா அதோடைய பவர் அதிகமாகும். அதை நச்சிரணும். இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற நாளிலும் புதனுடைய நட்சத்திரத்தின வருகின்ற நாள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த கட்டத்தில் நமக்கு அதிகமான பிரச்சனை இருக்கிறது. ஆயில்யத்தில் இருக்குதா, கேட்டையில இருக்குதா, அல்லது என்ன சொல்லலாம் ரேவதியில் இருக்கிறதான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதை நடைமுறைப்படுத்துங்கள். விரதம் அதுதான். அதே சமயத்துல என்ன சொல்றான்னா சந்திரன் யோகத்தை கொடுப்பான். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திரன் யோகத்தை கொடுப்பான். திங்கட்கிழமையை பற்றியோ தாயை பற்றியோ தாயை பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணமே வராது. சந்திர தரிசனம் பண்ணணும். சந்திரன் அன்னைக்கு என்ன சொன்னா நல்ல கிரிவலம் போகணும். ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழ மாலை போட்டு என்ன சொன்ன வழிபாடு பண்ணிட்டு வருங்கிற எந்த சிந்தனையுமே இருக்காது. இது இனிமேல் நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதற்கு அடுத்து புனர்பூசம். அப்ப இந்த புனர்பூசம் பூசம் ஆயில்ய மகம் எப்பயுமே புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு கேது அவயோகத்தை கொடுத்துருவோம். அப்ப கேது அவயோகத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த கட்டத்தில் இருக்கிறானோ அந்த கட்டத்துல இருக்கிற கிழமையில உபவாசம் இருந்துருங்க. 2 தடவை இருங்க. உங்களுக்கு 1 வாரத்துல கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். 2வது கேதுவுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரங்கள் ஓடும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா என்ன சொன்ன உங்களை மாற்றுறதுக்கு அது ரெடியாக இருக்கும். அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா குருவுடைய நட்சத்திரத்திற்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாயை யாரும் மதிக்கவே மாட்டோம். இளைய சகோதர ஸ்தானாதிபதியோவோ அல்லது களத்திர ஸ்தானத்தையோ மதிக்க மாட்டான். அப்ப அதை மதிக்கணும். அப்படி மதிக்கும் போதுதான் நீங்கள் யோகசாலிகளாக மாறு. இதை நான் கண்கூடாக பார்த்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுல 2 திருவாதிரை இருக்குது. அந்த ஒரு திருவாதிரை, பெரிய திருவாதிரை என்ன செய்யணும், உடன் பிறந்த சகோதரிகளிடம், சகோதரன் இருக்கிறான், சகோதரி இருக்கிறது. அந்த சகோதரிகளிடம் நட்பே பாராட்டாது. ஈகோவே அது என்ன சொல்றான்னா சாரி நான் இப்போ திருவாதிரைக்கு சொல்றேன், இல்லை புனர்பூசம் தான் யார இது பண்ணணும், சகோதரிகளை அரவணைத்து கொள்ள வேண்டும். அப்ப புனர்பூசம் பூசம் ஆயில்ய மகம் கேது என்று சொல்லக்கூடிய ஞானக்காரன் கெடுக்கக்கூடியவனாகத்தான் வருவான். அதே சமயத்தில் என்ன சொல்லலாம்னா அந்த 8வது நட்சத்திரமாகிய செவ்வாய், அந்த செவ்வாய் என்ன சொல்றானா என்னைக்குமே வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுப்பான். அந்த பெரிய வெற்றியை கொடுக்கிற காரணத்தினால் நம்ம என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை எந்த காரியம் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் செய்தாலும், கோவிலுக்கு போனாலும் அவனுக்கு பரிபூர்ண வெற்றி உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த புனர்பூசம் ஆயில்ய மகம் கேதுவோடைய நட்சத்திரம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து குருவுக்கு அடுத்து சனியோடைய நட்சத்திரத்திற்கு பூசம் ஆயில்யம் மகம் பூரம். சுக்கிரன் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்தானவன். அப்ப சுக்கிரனுடைய நாளில் என்ன சொல்றேன்னா உபவாசம் இருந்துருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரனால் தான் பிரச்சனை வரும், திருமணத்தால் தான் பிரச்சனை வரும், இல்லற வாழ்க்கையினால்தான் பிரச்சனை வரும். இல்லற வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்றாங்க இன்டீரியர் லைஃப்ல என்னைக்கு இருந்தாலும் சுக்கிரனால்தான். இதை கண்கூட நான் பார்த்திருக்கேன். அதற்கு அடுத்து ராகுதான் உங்களுக்கு யோகக்காரன். அப்ப வெள்ளிக்கிழமை விரதம் ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் உங்களுக்கு யோகத்தை செய்யும்.
யோகத்தை செய்யும். ஆனா அந்த யோகத்தை அனுபவிக்காம வந்து என்ன சொன்னா அதை போய் நம்ம குறை சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அப்ப ராகுவுடைய நட்சத்திரங்கள் எந்த காலத்திலும் நமக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ நம்மளுடைய லக்கணத்திற்கு அந்த கட்டங்கள் நமக்கு வந்து கடவுள் வந்து விருத்தியை கொடுத்து கொண்டே இருப்பார். அது விருத்தி ஆகி கொண்டே இருக்கும். நாம் அதை அனுபவிக்காமல் திண்டாடி கொண்டே இருப்போம். இனிமே நாளும் அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பயுமே பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகுதான் யோகம். அவயோகம் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் தான். இதை நல்லா செக் பண்ணிக்கிடுங்க. அதற்கு அடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே சூரியன் அவயோகியாக வந்து விடுவார். அப்ப சூரியன் அவயோகியாக வந்து விட்டால் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக விரதத்தை பிடிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை பிடிச்சாச்சுன்னா என்ன சொன்ன பிரச்சனை இல்லை. விரதத்தை பிடிச்சிட்டு வந்து என்ன சொன்னா நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிடலாம். நல்லா சாப்பிட்டுலாம் தேவைக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஆனால் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்லணும், குரு பகவான் யோகத்தை செய்வார். அந்த யோகத்தை செய்வார். அந்த புதனுடைய நட்சத்திரங்களுக்கு குருவுடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல போய் வந்து என்ன அந்த இடத்துக்குண்டான கட்டங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றேன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சூரியன் நீங்க எந்த பாதங்களில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் கணக்கு பண்ணி அதுக்கு தக்கன சூரியனுடைய நட்சத்திரங்கள் 2 பகுதியா இருக்குது இல்லையா, அதுக்கு தக்கன வந்து என்ன சொல்றான்னா நீங்க எந்த கட்டத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். கொஞ்சம் நீளமான வீடியோ, கண்டிப்பாக படிக்கலாம். நீங்க படிங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு உண்மை நிலவரம் புலப்படும். அப்ப ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரமும், 8வது நட்சத்திரம் யோகம், 22வது நட்சத்திரம் அவயோகம். ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன சொல்றான்னா ஒரு யோகம் நித்தமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஒருத்தன் பூர நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு விருத்தி நாம யோகம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். பூர நட்சத்திரத்துல போய் பிறந்தாச்சுன்னா ஒருத்தனுக்கு விருத்தி நாம யோகம் வேலை செய்யும். ஒருத்தன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அவனுக்கு சுபநாம யோகம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அவன் சுபமாகவே இருப்பான். ஏன்னா சுபநாம யோகத்தோடைய யோகி யாரு? சூரியன். சரியா? அதனால காலத்தால் இதெல்லாம் பொக்கிஷங்கள், அதாவது சாதாரணமாக இருக்கிறது. அதை கொஞ்சம் விரிவாக எடுத்து அதனுடைய நன்மை, அதாவது வந்து நான் சொல்வது பூரா என்ன சொன்னான்னு எல்லாருக்கும் தெரியும். 4வது நட்சத்திரம் பாதகம் என்றே சொல்லுகிறேன். ஏன்னா அது 22வது நட்சத்திரமாக வரும். 8வது நட்சத்திரம் எப்பயுமே நன்மை செய்யும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இது ஒரு சார்ட்டே இருக்கு. இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு 8வது நட்சத்திரத்திற்குண்டான கிழமையில் தெய்வத்தை போய் வழிபடுங்கள், வெற்றி கிடைச்சிடும். 22வது நட்சத்திரத்தில் விரதம் இருந்து 2 விரதம் இருந்து நல்லா சாப்பிடுங்க, உங்களுடைய கர்மா குறையும். 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான நாளில் எந்த நல்ல காரியம் செய்யாதீர்கள். ஒரு தடவை செஞ்சு பாருங்க, என்ன நடக்குன்னு பார்த்துட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு அழகிய அற்புதமான சூத்திரம். 2 வாரத்தில் நான் ரிசல்ட் எடுத்தேன். 2 வாரமா விரதம் இருந்தேன். அது எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. அதை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா தீபாவளி நேரத்தில் வந்து என்ன சொன்னா அதிகமான பணம் வரணும்ல, அது வந்துச்சு. கண்ணார வந்து ரசித்தேன், வந்ததை ரசித்தேன். அதே மாதிரி உங்களுடைய 8 நட்சத்திர பிறப்பு நட்சத்திரத்துக்கு 8 என்பது வெற்றி, 22 என்பது தோல்வி, 22ல் விரதம், 8ல் வந்து என்ன சொல்றான்னா எங்க போங்க, கோயிலுக்கு போங்க, வழிபட்டு போனுங்க, நல்லா இருங்க, வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.